வணக்கம். செய்திச் சுருக்கம். தந்தை பிறந்த நாளில் சபதமெடுத்த ஸ்டாலின். மறைந்த முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான கருணாநிதி பிறந்த நாளை முன்னிட்டு முதல்வர் ஸ்டாலின் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். நவீன தமிழகத்தை செதுக்கிய சிற்பி கருணாநிதி. இந்திய நாடே அண்ணாந்து பார்த்த அரசியல் ஞானி. விழுந்து கிடந்த தமிழ் சமுதாயத்திற்கு விடிவெள்ளியாக தோன்றி வாழும் காலத்தில் ஒளிதரும் உதயசூரியனாய் வாழ்ந்து மறைந்த பிறகும் கலங்கரை விளக்கமாக வழிகாட்டி கொண்டிருப்பவர்தான் தலைவர் கருணாநிதி. அவர் காட்டிய வழியில் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களும் திரும்பி பார்க்கும் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி வருகிறோம். உலக நாடுகளோடு போட்டி போடும் அளவுக்கு தொழில் வளர்ச்சி கண்டு வருகிறோம். மகளிர் மனங்களில் மகிழ்ச்சியின் விளையாட்டு, மாணவர்களின் உள்ளங்களில் உணர்ச்சியின் தாலாட்டு, விவசாயிகளின் எண்ணங்களில் பசுமையின் நீராட்டு, இதுதான் அவர் நினைத்தது. தலைவர் கனவு கண்ட கம்பீர தமிழகத்தை உருவாக்கி காட்டுகிறோம். நீங்கள் நினைத்தீர்கள், நாங்கள் செய்து காட்டி வருகிறோம். நீங்கள் இருந்து செய்ய வேண்டியதை உங்கள் மகனாக நான் செய்து வருகிறேன். நீங்கள் பாதை அமைத்தீர்கள், நாங்கள் பயணத்தை தொடர்கிறோம். உங்கள் பெயரை காக்க எந்நாளும் உழைப்போம் என்றும் அதில் கூறியுள்ளார். இந்திய நாடே அண்ணாந்து பார்த்த அரசியல் ஞானி முத்தமிழறிஞர் தமிழினத்தவர் கலைஞர் அவர்கள் சூழ்கொண்ட நாள் ஜூன் 3. அதிலும் 2024 ஆண்டு என்பது இந்த நூற்றாண்டின் தலைவராம் கலைஞருக்கு நூற்றாண்டு. இந்தியாவின் திசையை தீர்மானித்தவர் நீங்கள். இந்தியாவின் அனைத்து மாநிலங்களும் திரும்பி பார்க்கும் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி வருகிறோம் நாங்கள். உலகுக்கு தமிழ்நாடு வழிகாட்ட வேண்டும் என்று சொன்னீர்கள் நீங்கள். உலக நாடுகளோடு போட்டி போடும் அளவுக்கு தொழில் வளர்ச்சியை கண்டு வருகிறோம் நாங்கள். மகளிர் மனங்களில் மகிழ்ச்சியின் விளையாட்டு, மாணவ மாணவியர் உள்ளங்களில் உணர்ச்சியின் தாலாட்டு, விவசாயிகளின் எண்ணங்களில் பசுமையின் நீராட்டு, மொத்தத்தில் தமிழ்நாட்டு வளர்ச்சியின் புகழ்பாட்டு. இதுதானே நீங்கள் கனவு கண்ட கம்பீர தமிழ்நாடு. அதை நாங்கள் உருவாக்கி காட்டி வருகிறோம். தலைவர் அவர்களே, நீங்கள் நினைத்தீர்கள், நாங்கள் செய்து காட்டி வருகிறோம். நீங்கள் பாதை அமைத்தீர்கள், நாங்கள் பயணத்தை தொடர்கிறோம். நீங்கள் ஏகுகிறீர்கள், நாங்கள் நடக்கிறோம். உங்கள் பெயரை காக்கவே எந்நாளும் உழைக்கிறோம். உழைப்போம், உழைப்போம், உழைப்போம். லோக்சபா தேர்தல் ஓட்டு எண்ணிக்கை. பாதுகாப்பில் 1,00,000 போலீசார். லோக்சபா தேர்தல் ஏப்ரல் 19 முதல் ஜூன் 1 வரை 7 கட்டங்களாக நடந்து முடிந்துள்ளது. நாடு முழுவதும் நாளை ஓட்டு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. அனைத்து ஓட்டுச்சாவடிகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. காலை 8 மணிக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது. முதலில் தபால் ஓட்டுகள் எண்ணப்படும். 8:30 மணி முதல் மின்னணு இயந்திரங்களின் ஓட்டு எண்ணிக்கை நடைபெறும். தபால் வாக்கு எண்ணிக்கை முடிவை அறிவித்த பிறகு மின்னணு இயந்திர இறுதி சுற்று எண்ணிக்கை முடிவு அறிவிக்கப்படும். தமிழகத்தில் ஒரு தொகுதிக்கு 14 மேஜைகள் என 3300 மேஜைகள் அமைக்கப்பட்டுள்ளன. வேட்பாளர்கள் வாக்குப்பதிவு சதவீதம் அதிகமுள்ள இடங்களில் 30 மேஜைகள் வரை போடப்பட்டுள்ளன. ஒவ்வொரு மேஜைக்கும் தனியாக சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு ஓட்டு எண்ணிக்கை முழுவதும் பதிவு செய்யப்படுகிறது. இந்த பணியில் 10,000 அலுவலர்கள், உதவியாளர்கள் உள்பட 24,000 பேர், நுண்பார்வையாளர்கள் 4,500 பேர் என 38,500க்கும் மேற்பட்டோர் ஈடுபடுகின்றனர். 58 பொது பார்வையாளர்கள், 817 உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் உள்ளனர். பாதுகாப்பு பணிக்காக 15 கம்பெனி துணை ராணுவ படையினர் வந்துள்ளனர். தமிழகம் முழுவதும் நாளை 1,00,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். கருத்து கணிப்புகள் தலைகீழாக மாறும், சோனியா நம்பிக்கை. மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் கருணாநிதியின் 101வது பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு டெல்லியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா அஞ்சலி செலுத்தினார். அவரிடம் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் தலைகீழாக மாறும். தேர்தல் முடிவுகள் எங்களுக்கு சாதகமாக வரும் என நம்பிக்கை உள்ளது. நாம் காத்திருந்து பார்க்க வேண்டும் என சோனியா கூறினார். இது கருத்து கணிப்பு அல்ல, மோடி ஊடகத்தின் கணிப்பு, அவரது கற்பனை கருத்து கணிப்பு. இண்டி கூட்டணி 295 இடங்களில் வெற்றி பெறும் என காங்கிரஸ் எம்பி ராகுல் கூறினார். முஸ்லிம் ஓட்டுகளை இழக்கிறதா பாஜக கூட்டணி? நாடு முழுவதும் 543 தொகுதிகளுக்கான லோக்சபா தேர்தல் ஏப்ரல் 19 தொடங்கி 7 கட்டங்களாக நடத்தப்பட்டது. இறுதிக்கட்ட தேர்தல் ஜூன் 1 முடிந்த நிலையில் அதே நாளில் கருத்து கணிப்புகளும் வெளிவந்தன. கிட்டத்தட்ட அனைத்து கணிப்புகளுமே பாஜக கூட்டணிதான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்கின்றன. இந்தியா டுடே, ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பிலும் பாஜகவே மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என தெரிவித்துள்ளது. இந்த கருத்து கணிப்பில் முஸ்லிம் ஓட்டுகள் யாருக்கு அதிகம் கிடைக்கும் என்ற கேள்விக்கும் பதில் கூறப்பட்டுள்ளது.
2019 லோக்சபா தேர்தலில் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு நாடு முழுவதும் 9% அளவில் முஸ்லிம் ஓட்டுகள் கிடைத்தன. 2024 தேர்தலில் அது 6% குறையும். தேர்தல் பிரச்சாரத்தின் போது சிறுபான்மையினர் பற்றி பிரதமர் மோடி மறைமுகமாக பேசிய சர்ச்சை பேச்சுகளே இதற்கு காரணம். அதே சமயம் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய இண்டி கூட்டணிக்கு இந்த தேர்தலில் முஸ்லிம் ஓட்டுகள் கூடுதலாக கிடைக்கும். 2019 இண்டி கூட்டணி கட்சிகளுக்கு மொத்தமாக 52% முஸ்லிம் ஓட்டுகள் கிடைத்தன. அதுவே இந்த முறை 24% அதிகரித்து 76% கிடைக்கும். காங்கிரஸ் எம்பி ராகுலின் பாத யாத்திரை, அரசியல் அமைப்பை காப்போம் என்ற பிரச்சாரம் போன்றவை இண்டி கூட்டணி கட்சிகளுக்கு முஸ்லிம் ஓட்டுகள் அதிகரிக்க காரணமாக கூறப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் இண்டி கூட்டணிக்கு இந்த தேர்தலில் 38% முஸ்லிம் ஓட்டுகள் கூடுதலாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அம்மாநிலத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி தனித்து போட்டியிடுவதால் அந்த கட்சிக்கு ஓட்டளித்த முஸ்லிம் மக்கள் இந்த முறை இண்டி கூட்டணிக்கு வாக்களித்துள்ளனர். அங்கு பாஜக கூட்டணிக்கு முஸ்லிம் ஓட்டுகள் கடந்த தேர்தலை காட்டிலும் 6% குறையும். பீகாரிலும் இதே நிலைமைதான். அங்கு இண்டி கூட்டணிக்கு கடந்த தேர்தலை காட்டிலும் 16% முஸ்லிம் ஓட்டுகள் கூடுதலாக கிடைக்கும். அதில் 5% பாஜக கூட்டணிக்கு கிடைத்து வந்த ஓட்டுகள். மற்ற 11% முஸ்லிம் ஓட்டுகளை மாநிலத்தின் மற்ற கட்சிகளிடமிருந்து இண்டி கூட்டணி பெற உள்ளது. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் பெற்று வந்த முஸ்லிம் ஓட்டுகளில் இருந்து இந்த முறை 2% அக்கட்சி இழக்கும். அது பாஜக மற்றும் காங்கிரஸ் கூட்டணிக்கு சாதகமாக போகும் வாய்ப்புள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாஜகவுக்கு கடந்த தேர்தலில் கிடைத்த 4% முஸ்லிம் ஓட்டுகள் இந்த முறை இண்டி கூட்டணிக்கு செல்லும் என்றும் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முஸ்லிம் ஓட்டுகள் குறையும் என்றாலும் எஸ்டி, ஓபிசி மற்றும் பொதுவான பிற ஜாதிகளின் ஓட்டுகள் பாஜக கூட்டணிக்கு இந்த முறை அதிகரிக்கும் என்று கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 பூத்துகளில் மறு ஓட்டுப்பதிவு. நாடு முழுவதும் லோக்சபா தேர்தல் 7 கட்டங்களாக நடந்து முடிந்தது. ஜூன் 1ஆம் தேதி நடந்த கடைசி கட்ட தேர்தலின் போது மேற்கு வங்கத்தில் உள்ள 9 தொகுதிகளில் ஓட்டுப்பதிவு நடந்தது. அப்போது ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினருக்கும் பாஜகவினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு வன்முறை வெடித்தது. இதனால் மேற்கு வங்கத்தில் உள்ள 2 தொகுதிகளில் மறு ஓட்டுப்பதிவு நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதை ஏற்ற தேர்தல் கமிஷன் கலவரம் நடந்த 2 ஓட்டுச்சாவடிகளில் மறு ஓட்டுப்பதிவு நடத்த உத்தரவிட்டது. அதன்படி இன்று பராசத் தொகுதியில் உள்ள ஒரு ஓட்டுச்சாவடியிலும் மதுராப்பூர் தொகுதியில் ஒரு ஓட்டுச்சாவடியிலும் மறு ஓட்டுப்பதிவு துவங்கியது. காலை 7 மணிக்கு ஓட்டுப்பதிவு துவங்கி நடந்து வருகிறது. ஓட்டுப்பதிவையொட்டி துணை ராணுவ படையினரும் உள்ளூர் போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அமுல் பால் விலை லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்வு. குஜராத் கூட்டுறவு பால் விற்பனை கூட்டமைப்பின் கீழ் செயல்படும் அமுல் பால் விலை லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. அமுல் கோல்டு பால் 1 லிட்டர் 64 ரூபாயிலிருந்து 66 ரூபாயாக அதிகரித்துள்ளது. அமுல் சக்தி, அமுல் டீ ஸ்பெஷல் என அனைத்து அமுல் பால் வகைகளின் விலைகளும் 2 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளன. உற்பத்தி விலை உயர்வால் விவசாயிகளுக்கு செலவை ஈடுகட்டும் வகையில் பால் விலை உயர்த்தப்பட்டிருப்பதாக குஜராத் கூட்டுறவு பால் விற்பனை கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. லோக்சபா தேர்தல் முடிந்தவுடன் பால் விலை, சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன. கோவில்களுக்கு படையெடுக்கும் தலைவர்கள். லோக்சபா தேர்தல் முடிவுகள் நாளை அறிவிக்கப்பட உள்ள நிலையில் கடந்த சில நாட்களாக கட்சித் தலைவர்கள் பல்வேறு கோவில்களுக்கு சென்று வழிபாடு நடத்தி வருகின்றனர். சேலம் ஏத்தாப்பூர் முத்துமலை முருகன் கோவிலில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தரிசனம் செய்தார். 146 அடி உயர முருகன் சிலை அருகில் உள்ள வேலுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்தார். திருவாரூர் திருச்சிறுகுடி மங்களாம்பிகை சமேத சூட்சமபுரீஸ்வரர் கோவிலுக்கு மத்திய இணையமைச்சர் எல். முருகன், பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் வருகை தந்தனர். வாசலில் காத்திருந்த தொண்டர்கள் தாமரை மொட்டுகளை கொடுத்து வரவேற்றனர். எல். முருகன் தாமரை மொட்டை பிரித்து இங்கேயும் தாமரை மலரும் என தெரிவித்தார். சில தினங்களுக்கு முன்பு முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம், அவரது மகன் ரவீந்திரநாத் ஆகியோர் தரிசனம் செய்தனர். இதேபோல் நடிகர் சரத்குமார், மனைவி ராதிகா வெற்றி பெற வேண்டும் என விருதுநகர் மாரியம்மன் கோவிலில் அங்க பிரதர்சனம் செய்தார். 3ஆம் பாலினத்தவர்களுக்கு சிறப்பு ஒதுக்கீடு எப்போது? சென்னையை சேர்ந்த திருநங்கை ரக்ஷிதா ராஜ் என்பவர் ஹைகோர்ட்டில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் தமிழக அரசின் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை 2015 ஏப்ரல் 6 அரசாணை ஒன்றை பிறப்பித்தது. மாநிலத்தில் 3ஆம் பாலினத்தவர்கள் கல்வி, சமூகம் மற்றும் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ளனர். அவர்களை எம்பிசி பட்டியலின் கீழ் கொண்டு வந்து இடஒதுக்கீடு வழங்கினால் அவர்களின் அந்தஸ்து மேம்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. எந்தவிதமான பாகுபாடின்றி சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 14 சொல்கிறது.
பிரிவு 15இல் மதம், இனம், சாதி, பாலினம் உள்ளிட்டவற்றில் ஏதேனும் ஒன்றை வைத்து எவருக்கும் அரசு பாகுபாடு காட்டக்கூடாது. பிரிவு 16இல் வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சமவாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். பிரிவு 21இல் வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தை பாதுகாப்பது பற்றியும் கூறப்பட்டுள்ளது. ஆனால் அதற்கு மாறாக இந்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனால் பட்டியலின சமூகத்தில் பிறந்த 3ஆம் பாலினத்தவர் பாதிக்கப்படுவர். சுப்ரீம் கோர்ட் உத்தரவின்படி கர்நாடக மாநிலத்தில் 3ஆம் பாலினத்தவருக்கு ஜாதிய ரீதியாக இல்லாமல் 1% சிறப்பு ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. எனவே அரசியலமைப்புக்கு எதிராக 2015இல் தமிழக அரசு பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி GK இளந்திரையின் முன் விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் NS தன்வி ஆஜராகி மனுவில் உள்ள கருத்துகள் தொடர்பாக வாதாடினார். அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் அரசு பிளீடர் விஜய் ஆனந்த் அதற்கு பதிலளித்தார். மாநிலத்தில் MBC பிரிவினருக்கு 20% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. பட்டியலினத்தை சேர்ந்த 3ஆம் பாலினத்தவர்கள் SC/ST சான்றிதழ் வைத்திருந்தால் அவர்கள் அந்தந்த சமூகத்தைச் சேர்ந்தவர் என்று கருதப்படுவர் என தெளிவுபடுத்தும் வகையில் 2017 டிசம்பர் 22இல் மற்றொரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. எந்த சான்றிதழும் இல்லாத 3ஆம் பாலினத்தவர்கள் MBCயாக கருதப்படுவர் என்றும் கூறினார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி, பாலின அடிப்படையில் பாகுபாடு காட்டப்படுவது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. சமூகம் கல்வியில் பின்தங்கிய வகுப்பாக 3ஆம் பாலினத்தவர்கள் உள்ளனர். ஒட்டுமொத்தமாக அவர்களிடையே பாகுபாடு காட்டப்படுவதால் மாநில அரசுகள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் தெரிவித்துள்ளது. 2015இல் பிறப்பித்த உத்தரவு தன்னிச்சையானது. அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகளை மீறும் வகையில் உள்ளதால் அந்த உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது. சுப்ரீம் கோர்ட் உத்தரவுக்கு இணங்கும் வகையில் 3ஆம் பாலினத்தவர்களுக்கு 12 வார காலத்துக்குள் ஜாதி ரீதியாக இல்லாமல் சிறப்பு ஒதுக்கீடு வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார்.